ரவுண்டு கட்டிய சச்சின், ஒரே தொடரில் ரிட்டையர் ஆன பிராட் ஹாக் தொடங்கி சுத்தி அடிச்ச கிளர்க் மற்றும் பாண்டிங், சுருண்டு விழுந்த இந்தியன் டீம் வரைக்குமான சீரீஸ் பற்றிய ரீகேப் வீடியோ தான் இது. வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்க ஸ்போர்ட்ஸ் 7. 2007-8 சீரீஸ்ல 4 டெஸ்ட் போட்டிகள் நடந்துச்சு. முதலாவது டெஸ்ட்ல ஆஸ்திரேலியா அணி முதல் இன்னிங்ஸ்ல ஹைடனுடைய செஞ்சுரியுடைய விளைவா 343 ரன்களை குவிக்க, அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இந்திய தரப்புல இருந்து சச்சின் டெண்டுல்கரை தவிர யாருமே தயாரா இல்லைன்னு சொல்லிடலாம். அவர் மட்டும் அதிரடியா விளையாடி 62 ரன்களை எடுத்தார். பக்கபலமா நின்ன கங்குலி 40 ரன்களை எடுக்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் உடைய இந்தியன் ஸ்கோர் வெறும் 196. பிரெட்லி மற்றும் ஸ்டூவர்ட் லாக் இந்தியாவுடைய பேட்டிங்கை கம்ப்ளீட்டா சிதைச்சாங்க. அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியன் டீம் கொண்டு கூட்டி எல்லா பேட்ஸ்மேன்களும் வரவங்க எல்லாம் நான் 30, 40, 50 சொல்லி அடிக்க 351-7 ஒரு ஸ்கோரை எட்டி பிடிச்சாங்க. இந்த சுழல்ல 500 ரன்னுக்கு மேலான சேஸ் பண்ணணும் அப்படின்னு களமிறங்கின இந்தியன் டீமுக்கு லக்ஷ்மன் அடிச்ச 42, கங்குலி அடிச்ச 43 தவிர எதுவுமே பக்கபலமா இல்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கை கொடுத்த சச்சினும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 15 ரன் எடுத்து அவுட் ஆகி கையை விரிச்சிட்டார். கடைசியில இந்தியாவுடைய ஸ்கோர் வெறும் 201 ரன் மட்டுமே. இப்படி 337 ரன் வித்தியாசத்துல முதல் டெஸ்ட்ல தோல்வி அடைஞ்சது இந்தியன் டீம். அதை தொடர்ந்து நியூஇயர் டெஸ்ட் மேட்சா SCG டெஸ்ட் மேட்ச் நடக்க, இதுல ஆஸ்திரேலியா 11 வீரர்களோட விளையாடல, 14 வீரர்களா அம்பையர்களையும் சேர்த்து வச்சு விளையாடினாங்க. இப்படி ஆட்டம் என்னவோ இந்தியாவுக்கு சாதகமாக தான் தொடங்குச்சு. இந்தியாவுடைய ஓப்பனிங் பவுலரான RP சிங் சிறப்பா பந்து வீசி ஃபில் ஜேக்ஸ் மற்றும் மேத்யூ ஹைடனை சொற்ப ரன்கள்ல அடுத்தடுத்து அவுட் பண்ணார். பின்னாடி இஷாந்த் சர்மாவும் பார்ட்டியில ஜாயின் பண்ண அட்டகாசமா பந்து வீச்சு வேற லெவல்ல இருந்துச்சு. கிளர்க்கையும் குறைவான ரன்கள்ல இந்திய பவுலிங் கிளப்பிட்ட சூழல்ல பாண்டிங் மற்றும் ஹசி ஸ்டெடி பண்ண முயற்சி பண்ண கங்குலியுடைய பந்து வீச்சுல 17 ரன் எடுத்த ரிக்கி பாண்டிங் ஒரு கீப்பர் கேட்சை கொடுக்க, அந்த கீப்பர் கேட்சுக்கு அவுட் தர மறுத்தாரு அம்பையர் பென்சன். அதை பயன்படுத்தி 55 ரன்னா அதை கன்வெர்ட் பண்ண நிலையில ஹர்பஜன் சிங் பந்து வீச்சுல அவுட் ஆனாரு பாண்டிங். மறுமுனையில சிறப்பா விளையாடி பவுண்டரிகளா அடிச்சிட்டு இருந்த மைக்கேல் ஹசியும் 41 ரன்ல டெண்டுல்கர்ட்ட கேட்சை கொடுத்து கிளம்ப, பின்னாடி வந்த கில்கிறிஸ்டும் 6 ரன்லயே தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போகன்னு சொல்லி 6 விக்கெட்டுக்கு 134 ஒரு பரிதாபமான நிலைக்கு ஆஸ்திரேலியா அணி தள்ளப்பட, அந்த சூழல்ல அம்பையர்களோட சேர்ந்து கை கொடுத்த வீரரா வந்தாரு ஆண்ட்ரூ சைமன்ஸ். கூட நின்ன பிராட் ஹாக் ஒரு பக்கம் பக்கபலமா நிக்க, இன்னொரு பக்கம் 30 ரன்ல அவுட் ஆன சைமன்ஸுக்கு பக்லர் அவுட் கொடுக்காம விட, 49 ரன்கள்ல திரும்ப ஸ்டம்பிங் ஆன சைமன்ஸுக்கு தேர்டம் பேரே நாட் அவுட் கொடுக்கன்னு சொல்லி லக்கு துரத்தி அடிக்க ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து 97 ரன்கள் எடுத்திருந்த நிலையில மீண்டும் சைமன்ஸ் தன்னுடைய விக்கெட்டை கொடுத்த நிலையிலையும் ஆனா அம்பையர் அவுட் கொடுக்கறதுக்கு மறுத்துட்டார். அதை பயன்படுத்தின சைமன்ஸ் சிறப்பா விளையாடி சதம் அடிக்க, ஆஸ்திரேலியாவுடைய ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 463 ரன்கள் அப்படின்ற ஒரு மோசமான ஸ்கோரா இந்திய அணிக்கு அமைஞ்சது. இதுல ஆடிங் இன்சல்ட் டு இன்ஜுரியா வந்தது பிராட் ஹாகுடைய 79 மற்றும் பிரெட்லியோடைய 59 ரன்கள். அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இந்தியா அதிரடியா தொடங்கும்னு பார்த்தா இந்தியாவுடைய ஓப்பனிங் சொதப்பலாவே அமைஞ்சது. ஓபனர் வாசிம் ஜாஃபர் பிரெட்லியோடைய யார்கர் பந்துக்கு ஸ்டம்பை பறி கொடுக்க, அந்த பந்தோ அம்பையர் நோட்டீஸ் பண்ணாத ஒரு ஃப்ரண்ட் ஃபுட் நோபால். அதை தொடர்ந்து ஒரு பக்கம் டிராவிட் நங்கூரம் போட, இன்னொரு பக்கம் லக்ஷ்மன் கிரவுண்டை சுத்தி காட்டன்னு சொல்லி ஆட்டத்தை அடுத்த நிலைக்கு நகர்த்த ஆரம்பிச்சாங்க. சிறப்பாக விளையாடின லக்ஷ்மன் சதம் அடிக்க, இன்னொரு பக்கம் நங்கூரம் போட்ட டிராவிட் அரை சதம் அடிக்கன்னு சொல்லி டீமுடைய ஸ்கோர் ஒரு வழியா 150 ரன்களை கடக்க ஆரம்பிச்சது. டிராவிட் 53க்கும் லக்ஷ்மன் 109க்கும் கிட்டத்தட்ட 2 ஓவர்கள் இடைவெளியிலேயே வெளியேற, அடுத்தது பிரஷர் என்னவோ கங்குலி மற்றும் டெண்டுல்கர் கிட்ட வந்தது. இவங்க 2 பேரும் ஒரு செஞ்சுரி கூட்டணியை அமைக்க, அந்த கூட்டணியில கங்குலி 67 ரன்களை வெறும் 78 பந்துகள்ல வெளுத்து கட்டினாரு. இன்னொரு பக்கம் நங்கூர் ஆட்டம் போட்ட டெண்டுல்கர் சிறப்பா விளையாடின நிலையில இன்னொரு பக்கம் அவருக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்கல. யுவராஜ் 12 ரன்னுக்கும் டோனி மற்றும் கும்ப்ளே தலா 2 ரன்னுக்கும் சொல்லி கை வச்சுட்டு போக, 7 விக்கெட்டுக்கு 345 ஒரு நிலையில பெரிய லீட கொடுத்துருவோமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லா ஃபேன்ஸ் மத்தியிலையும் ஏற்பட ஒரு சூழல் உருவாச்சு. அந்த சூழல்ல ஆஃப் செஞ்சுரி போட்டிருந்த சச்சினுக்கு பக்கபலமாக கை கொடுத்தாரு ஹர்பஜன். அந்த சூழல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைய, இந்த பார்ட்னர்ஷிப் ஆஸ்திரேலியாவுடைய ஸ்கோரை ஓவர்ஹால் பண்றதுக்கு பெரிய உதவி பண்ணுச்சு. சிறப்பாக விளையாடின ஹர்பஜன் சிங் 63 ரன்களை எடுக்க, இதுக்கிடையில சைமன்ஸ் ஹர்பஜன் சிங் கிட்ட வம்பு இழுக்கன்னு சொல்லி எல்லா சிறப்பான சம்பவங்களும் இந்த டெஸ்ட் மேட்ச்ல நடந்துச்சு. அதை தொடர்ந்து ஒரு பக்கம் கான்சன்ட்ரேஷன் சிதையாம சிறப்பாக விளையாடின சச்சின் கடைசி வரைக்கும் விளையாடி 154 ரன்களை எடுத்தார். அவருக்கு பக்கபலமா டெய்லண்டர்கள் நிக்க, டீமுடைய ஸ்கோர் முதல் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா அடிச்சதை விட 59 ரன்கள் ஜாஸ்தி, 532 அப்படின்ற ஒரு ஸ்கோரை எட்டி பிடிச்சி இந்தியன் டீம். அதை தொடர்ந்து மீண்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா அணி பேட்டிங்க்கு வர, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சைமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண அம்பையர்ஸ் இந்த முறை ரன் எதுவும் எடுக்காம இருந்த மைக்கேல் ஹசிக்கு அவுட் கொடுக்காம ஹெல்ப் பண்ண, அவர் அதை சிறப்பா பற்றி பிடிச்சு 145 ரன் அடித்தார். கூடவே சைமன்ஸ் 2வது இன்னிங்ஸ்ல வந்த பொண்ணுல வேலை பார்த்துற மாதிரி ஒரு 61 ரன் அடிக்க, டீமுடைய ஸ்கோரை 401-7 சொல்லி முடிச்சாங்க ஆஸ்திரேலியா. 384 அப்படின்ற ஒரு டார்கெட்டை இந்திய அணி முன்னாடி வைக்க, அதை தொடர்ந்து இந்திய அணி தன்னுடைய பேட்டிங்கை கொஞ்சம் தடுமாற்றமாகவே தொடங்கினாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சொதப்பினது போலவே வசீம் ஜாஃபர் இந்த முறையும் சொதப்ப, அதிரடியா ஆட்டத்தை தொடங்கின லக்ஷ்மனுக்கு ஒரு தப்பான LBW கொடுத்து 16 ரன்களை வெளியேற்றுச்சு ஆஸ்திரேலியாவுடைய அம்பையர்ஸ் கூட்டணி. அடுத்து வந்த டெண்டுல்கர், எனக்கு நீங்க தப்போர்ட்லாம் கொடுக்க வேணாம், நான் 3 4 அடிச்சு அவுட் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு 12 ரன்கள்ல ஸ்டெம்பை பறி கொடுத்து வெளியேற, பின்னாடி வந்த டிராவிட் கூட அதிரடியா ஆட்டத்தை கையில் எடுத்தாரு கங்குலி. சிறப்பாக விளையாடின அவரு ஒன் டே கிரிக்கெட் ஸ்டைல வெறும் 56 பந்துகள்ல 51 ரன்கள் எடுத்திருந்தப்ப
அவருடைய பிரெட்லியுடைய பந்து வீச்சில் ஸ்லிப்பில் கொடுத்த கேட்சை ஒன் பிச்சா பிடிச்ச மைக்கேல் கிளார்க்கை நம்பி அவருக்கு சப்போர்ட் பண்ண பாண்டிங்கை நம்பி அம்பையர் பென்சனும் அவுட் கொடுக்க ஒன் பிச் கேட்ச் முறையில் அவுட் ஆனாரு கங்குலி. அதை தொடர்ந்து யுவராஜ் சிங் ரன்னதும் எடுக்காம வெளியேற அடுத்தது மறுமுனையில நங்கூரம் போட்டுட்டு இருந்த டிராவிடுக்கும் அடுத்து வந்த டோனிக்கும் பேட்ல படாத டிஸ்மிஸலா கீப்பர் கேட்ச்னு சொல்லி அவுட் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து கும்ப்ளே ஒரு பக்கம் நின்று போராடி டீமுடைய ஸ்கோரை 200 தாண்ட வைக்க அடுத்தது ஒரே ஓவர்ல 3 விக்கெட்டு, அதுல 2 விக்கெட்டை தப்பு விக்கெட்டா வாங்கி ஆஸ்திரேலிய அணி இந்திய அணி கிட்ட 2வது டெஸ்டையும் ஜெயிச்சாங்க. இதற்கு இடையில இந்திய அணி மற்றும் பிசிஏயோட பிரஷர் காரணமாக ஐசிசி இந்த தொடர்ல இருந்த அம்பையர்ஸ் பேனல்ல இருந்து பக்னர் மற்றும் பென்சனை நீக்கிட்டு வேறு அம்பையர்களை நியமிக்க இந்த தொடர் 3வது டெஸ்ட்டுக்கு நடந்தது. பெர்த்ல நடந்த இந்த டெஸ்ட் போட்டியில இந்திய அணி முதல்ல பேட்டிங் செய்ய முதல் இன்னிங்ஸ்ல டிராவிடோடைய 93 ரன்களும் டெண்டுல்கருடைய 71 ரன்களும் இந்திய அணிக்கு பக்கபலமா அமைய மற்ற வீரர்கள் கொண்டு கூட்டி ரன்களை சேர்க்கன்னு சொல்லி கடைசியில 330 ரன்களை எடுத்தாங்க இந்தியன் டீம். பந்து வீச்சுல சிறப்பா செயல்பட்ட இர்ஃபான் பட்டானுடைய ஓபனிங் பர்ஸ்ட்ல ஆஸ்திரேலிய ஓபனர்கள் பலியாக பின்னாடி வந்த மைக்கேல் ஹசி ரன்னதும் எடுக்காம கிளம்பன்னு சொல்லி ஆஸ்திரேலிய அணியை நெருக்கடியில பிடிச்சி தள்ளுனாங்க இந்திய பந்து வீச்சாளர்கள். அந்த சூழல்ல கைகோர்த்த சைமன்ஸ் மற்றும் கில்கிறிஸ் ஆளுக்கு ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு டீமுடைய ஸ்கோர் ஓரளவுக்காவது டீசெண்டா வர உதவி பண்ணாங்க. கடைசியில வெறும் 212 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனிச்சு ஆஸ்திரேலியா. அதை தொடர்ந்து இந்திய அணி மீண்டும் பேட்டிங்கை கையில எடுக்க சேவாகுடைய 43, பத்தானுடைய 46 டீமுடைய ஸ்கோர் வலுவாகிறதுக்கு பெரிய உதவியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கை கொடுத்த டிராவிட் மற்றும் சச்சின் செகண்ட் இன்னிங்ஸ்ல கையை விரிச்சிட்டாலும் பின்னாடி வந்த கங்குலியும் டக் அவுட் ஆகி வெளியே போனாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கை கொடுக்க ஆரம்பிச்சார் விவிஎஸ் லக்ஷ்மன். டோனி மற்றும் ஆர்பி சிங்கோடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸோட விளைவா சிறப்பாக விளையாடின லக்ஷ்மன் கடைசி விக்கெட்டா 79 ரன்கள் எடுத்து டீமுடைய ஸ்கோர் 294 நிலைக்கு உயர உதவி பண்ணார். 413 அப்படின்ற டார்கெட்டை சேஸ் பண்ண தொடங்கின ஆஸ்திரேலியன் டீமுக்கு மீண்டும் ஒரு முறை ஓபனர்ஸ் இர்ஃபான் படான் கிட்ட விக்கெட்டை கொடுத்துட்டு போக பாண்டிங் மற்றும் ஹசி 40களில் தங்களை விக்கெட்டை கொடுத்து போக சிறப்பாக விளையாடின கிளர்க்கு அவருடைய பங்குக்கு 81 ரன்களை அடிக்கான்னு சொல்லி தொடர்ந்து இந்தியா பக்கமும் ஆஸ்திரேலியா பக்கமும் ஆட்டம் சீசா பேட்லாவே இருந்துச்சு. 9வது இறங்கின மிச்சல் ஜான்சன் கூட இந்திய பந்து வீச்சை வெளுத்து வாங்கி 50 ரன்களை எடுத்தாலும் அது இந்த 413 டார்கெட்டை ஓவர்ஹால் பண்றதுக்கு போதுமானதா இல்லைன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து கடைசியில 340 ரன்களுக்கு ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆக 72 ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணி வெற்றி பெற்றுச்சு. 4வது டெஸ்ட் போட்டி அடிலைட்ல தொடங்க இருக்க இந்த டெஸ்ட் போட்டிக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவுடைய முன்னாள் கேப்டன் இயன் சாப்பல் சச்சின் பத்தி ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தார். சச்சினுக்கு அடிலைட் கிரவுண்ட்ல வெறும் 18 தான் ஆவரேஜ் இருக்குது. ரெண்டாவது அவர் ஸ்பின்னர்களுக்கு எதிராக அதிகமா திணறிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் மோசமா அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பிராட்ஹாக பொழந்து கட்டிட்டு இருந்த சச்சின் கிட்ட வம்பிழுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டார். ஏற்கனவே 2007 அக்டோபர்ல நடந்த ஓடிஐ சீரீஸ்ல ஒரு மேட்ச்ல டிஸ்மிஸ் பண்ணதுக்காக பிராட்ஹாக் சச்சின் கிட்ட சைன் வாங்க வர அந்த சைனை போட்டு கொடுத்த சச்சின் இது திரும்ப நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லி பந்திலேயே எழுதி கொடுத்தார். அதுக்கு அடுத்து வந்த ஒரு நாள் போட்டிகள்லையும் சரி தொடர்ந்து பிஜிடி சீரீஸ்லையும் சரி சிறப்பாக செயல்படுத்திட்டு இருந்த சச்சினை இன்னும் சூடைத்த ஒரு விஷயமா இது அமைய ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த போட்டி சச்சின் வர்சஸ் ஆஸ்திரேலியா, அதாவது பிராட்ஹாக் வர்சஸ் சச்சின் சொல்லி சூடா மாறிச்சு. முதல்ல இந்திய அணிக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்க ஓபனர் பதான் 9 ரன்னுக்கும் பின்னாடி வந்த டிராவிட் 18 ரன்னுக்கும் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் சிறப்பாக விளையாடின சேவாக் 63 ரன் அடிச்சு வேகமான ஒரு ஸ்டார்ட்டை இந்திய அணிக்கு கொடுத்தார். அதை அப்படியே பட்டி பிடிச்ச சச்சின் தன்னுடைய கைவரிசையை ஆஸ்திரேலிய பவுலர்களுக்கு எதிராக அதிலையும் குறிப்பா பிராட்ஹாக்கு எதிராக வேற லெவலில் காட்ட ஆரம்பிச்சார். மறுபக்கம் கங்குலி 3 ரன்னுக்கு அவுட் ஆனாலும் கூட லக்ஷ்மணை வச்சுக்கிட்டு இந்தியா உடைய அசால்ட்டை அதுவும் அதிரடி அட்டாக்கை சச்சின் கையில சிங்கிள் ஹேண்டடா எடுத்தார். சிறப்பாக விளையாடின லக்ஷ்மண் ஒரு பக்கம் 51 ரன் அடிச்சு வலுவான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்க இன்னொரு பக்கம் அதிரடியை மட்டுமே கையில எடுத்து ஒன்டே கிரிக்கெட் ஸ்டைல ஆடின சச்சின் பிராட்ஹாகுடைய பந்து வீச்சு பவுண்டரிகளுக்கும் சிக்ஸர்களுக்கும் நாலாபுரமும் சிதறடிக்கிற வேலையை ஆரம்பிச்சார். 90களில் இருக்கும்போது டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக மைக்கேல் கிளார்க்கை பாண்டிங் பந்து வீச அழைக்க அதுவும் ஃபெயிலியர்லேயே முடிவடைஞ்சு 92 ரன்கள்ல இருந்த சச்சின் ஒரு லாஃப்ட் ஷாட் வழிவா ஒரு சிக்ஸர் அடிக்க அடுத்த பந்திலேயே கவர் டிரைவ்ல ஒரு பவுண்டரி அடிக்கன்னு சொல்லி 2 பந்துகளை 90களை கடந்து ஈஸியா சதத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு சிறப்பா விளையாடி மேற்கொண்டு 50 ரன்களை சேர்த்து 153 ரன்களை எடுத்துட்டு சிறப்பான ஒரு இன்னிங்ஸை அதுலயும் இயன் சாப்பலுக்கு தன்னுடைய ஓன் ஸ்டைல்ல பதில் செல்ற மாதிரியான ஒரு இன்னிங்ஸை அமைச்சு கொடுத்தாரு சச்சின். அதை தொடர்ந்து பின்னாடி வந்த ஹர்பஜன் சிங் மற்றும் அனில் கும்ப்ளே தங்களுடைய பங்குக்கு 87 மற்றும் 63 ரன்களை எடுக்க இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல 526 ரன்களை எடுத்தாங்க. அதற்கு பதில் சொல்ற விதமா மேத்யூ ஹைடன் 103, ரிக்கி பாண்டிங் 140, மைக்கேல் கிளார்க் 118 சொல்லி கொண்டு கூட்டி அடிக்க ஆஸ்திரேலிய அணி 556 ரன்களை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சாங்க. 2வது இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய அதிரடி ஓபனர் ஹாஃப் செஞ்சுரியன் வீரேந்தர் சேவாக் உடைய தன்னந்தனியான இன்னிங்ஸா மாறிச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின சச்சினையும் 13 ரன்கள்ல ரன் அவுட்டுக்கு பலி கொடுத்த சூழல்ல இன்னொரு பக்கம் கலங்காம விளையாடின சேவாக் 151 ரன் அடிச்சு டீமுடைய ஸ்கோர் 7 விக்கெட்டுக்கு 269 நிலைக்கு உயர்த்த டெஸ்ட் போட்டி 5வது நாளை எட்டி கடைசி 15 ஓவர்கள் அப்படின்ற நிலைக்கு இந்திய அணி வர அந்த இடத்துல இந்திய அணி டிக்ளரேஷனையும் செய்ய 2 அணிகளுக்கும் வெற்றி தோல்வி இல்லாம இந்த டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைஞ்சு. இதோட விளைவா
2-1 இந்த தொடரை ஆஸ்திரேலியா ஜெயிச்சாலும் என்னதான் ஏமாற்றங்கள் இருந்தாலும் எல்லா ஏமாற்றங்களையும் தாண்டி எங்ககிட்ட போராட்ட குணம் இருக்கு அப்படின்றத இந்திய அணி வலுவாவே ஆஸ்திரேலிய அணிக்கு நிரூபிச்சாங்க. அடிலைட் டெஸ்ட்ல தொடர்ந்து நடந்த காமன்வெல்த் பேங்க் சீரீஸ்லயும் பிராட்ஹாக் சச்சினுடைய ரைவல்ரி தொடர சச்சின் தொடர்ந்து பேட்ஹாக டாமினேட் பண்ணன்னு சொல்லி வேற லெவல்ல சுத்தி அடிச்சு கிரவுண்ட் சுத்தி காட்டுற வேலையை சிறப்பாகவே செஞ்சார். அதோடைய விளைவா ஒரு கட்டத்துல மனசு விட்டு போன பிராட்ஹாக் ஒட்டுமொத்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கும் ஒரே சீரீஸோட குட் பை சொல்லி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார். கூடவே மேத்யூ ஹேடன், ஆடம் கில்க்ரிஸ்ட்னு 2 பெரிய தலைகள், அதாவது ஆஸ்திரேலியாவுடைய அப்போதைய ஜாம்பவான் ஓபனர்கள் ஜோடியும் ஒரே தொடரோட ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சு வெளியேறினாங்க. 2007-2008 தொடர்ந்து 2011-2012 இந்திய அணி மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சு 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடினாங்க. இந்த முறை வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டனான MS தோனி தலைமையில இந்திய அணி களமிறங்க இன்னும் சிறப்பான விஷயங்கள் வரும் அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கை இருந்தது. ஏற்கனவே இங்கிலாந்துக்கு எதிரான தொடர்ல மோசமான தோல்வியை MS தோனி தலைமையில ஆன இந்திய அணி சந்திச்சிருந்த சூழல்ல இந்த முறை அதை ரீவைவ் பண்றதுக்கு முயற்சிகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இந்திய அணி இந்த தொடர்ல இறங்கினாங்க. இருந்தாலும் ஆஸ்திரேலிய அணி தரப்புல இருந்து அதுக்கு கொஞ்சம் கூட இடைவெளி கொடுக்குற ஒரு விஷயமா இந்த தொடர் அமையவே இல்லை. ஆஸ்திரேலிய அணி வேற லெவல்ல பேட்டிங்ல அசால்ட்டை காமிக்க ஆரம்பிச்சாங்க. முதல் டெஸ்ட்ல 2 இன்னிங்ஸ்லயும் பாண்டிங் ஹாஃப் செஞ்சுரி அடிக்கன்னு சொல்லி அதிரடியா ஆஸ்திரேலிய அணியுடைய பேட்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 323 ரன் ஆஸ்திரேலிய அணி அடிக்க அதுக்கு பதில் சொல்ற விதமா இந்தியாவுடைய பேட்டிங் ஓப்பனிங்ல கம்பீர இழந்தாலும் அதுக்கு பிறகு நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். சேவாக் அதிரடியா ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை 4 புறமும் சிதறடிக்க 67 ரன்களை வெளுத்து கட்டினார். டிராவிடு ஒரு பக்கம் நங்கூரம் போட, இன்னொரு பக்கம் சேவாக் விட்டுட்டு போன அதிரடி ஆட்டத்தை கையில் எடுத்த டெண்டுல்கர் அதிரடியா விளையாடி 73 ரன்களை வெளுத்து கட்டி டீமுடைய ஸ்கோர் 2 விக்கெட்டுக்கு 214 ஒரு நல்ல நிலைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்த சூழல்ல பீட்டர் சிடலுடைய லேட் இன்ஸ்விங்கருடைய பந்து வீச்சை சரியா கணிக்காம விளையாடின டெண்டுல்கர் 73 ரன்களுக்கு ஸ்டம்பை பறி கொடுத்து வெளியேறினார். சச்சின் அவுட் ஆன அந்த மொமெண்ட் தான் இந்தியாவுடைய ஃபார்ச்சூன்ஸை அந்த மேட்ச்ல மட்டும் இல்ல அந்த சீரீஸ்லயே ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமா திருப்பின ஒரு மொமெண்டா மாறிச்சு. 214-2 அப்படின்ற சூழல்ல இருந்து சரிக்கு விழுந்த இந்திய அணி 282 ரன்களுக்கு மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆகி வெளியேறினாங்க. அதை தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணி மீண்டும் பேட்டிங்கை கையில எடுக்க அந்த இன்னிங்ஸ்ல எல்லாரும் மீண்டும் கொண்டு கூட்டி ரன் அடிக்க 289-9 ஒரு ஸ்கோரை எடுத்த நிலையில ஆஸ்திரேலிய அணி டிக்ளேர் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இந்திய அணி மீண்டும் பேட்டிங்க்கு வர இந்திய அணி தரப்புல இருந்து சேவாக் 30 ரன்களை அடிச்சு கொடுத்தாலும் பின்னாடி வந்த டெண்டுல்கர் 32 ரன்களை அடிக்க பின்னாடி கான்ட்ரிபியூஷன்ஸ் பெருசா இல்லவே இல்லைன்னு சொல்லிடலாம். பவுலர்ஸா இருந்த அஸ்வின் 30 ரன்களையும், டோனி 23 ரன்களையும், உமேஷ் யாதவ் 21 ரன்களை எடுத்தாங்க. மற்ற எல்லா வீரர்களும் ஒத்த இலக்கத்தில் வெளியேறினதோடைய விளைவா இந்திய அணி மோசமான தோல்வியை ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சந்திச்சது. 2வது டெஸ்ட் போட்டி முதல் டெஸ்ட் போட்டியை விட இன்னும் மோசமா அமைஞ்சது. அவங்க இந்திய அணிக்கு பிடிச்ச SCGல நடந்த இந்த போட்டியில முதல்ல இந்திய அணி பேட்டிங்கை எடுக்க இந்திய அணியோட ஓபனர் மீண்டும் ஒரு முறை கம்பீர் கை கொடுக்க தவறினார். அடுத்து சேவாக் அதிரடியா விளையாடி 30 ரன்களை எடுத்து கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் சச்சின் நங்கூரம் போட்டு 41 ரன்களை சேர்க்க கேப்டன் டோனி மட்டும் 57 ரன்களை எடுத்து கடைசி வரை நாட் அவுட்ல நிக்க இந்திய அணியுடைய எல்லா விக்கெட்டுகளும் மலமலன் சரியா வெறும் 191 ரன்களுக்கு முதல் நாள்லயே ஆல் அவுட் அடிச்சு ஆஸ்திரேலியா. அதை தொடர்ந்து ஜகீர் கானுடைய நியூ பால் பந்து வீச்சுல ஓபனர் எட்கவன், டேவிட் வார்னர் மற்றும் ஒன் டவுன் இறங்கின ஷான் மார்ஷ் 3 பேரும் அவுட் ஆனாலும் பாண்டிங் மற்றும் கிளர்க் ஜோடி ஆஸ்திரேலியாவை சரிவுல இருந்து மீட்டுச்சு. சிறப்பாக விளையாடின பாண்டிங் அதிரடியா விளையாடி 134 ரன்களை எடுத்து இஷாந்த் சர்மா பந்து வீச்சில் அவுட் ஆனார். அதை தொடர்ந்து கிளார்க் கூட ஜோடி சேர்ந்த மைக்கேல் ஹசியும் தன்னுடைய பங்குக்கு ஒரு சதத்தை அடிக்க கிளார்க்கோ வேற ஐடியாவோட இருந்தார். இந்தியாவுடைய பந்து வீச்சை இன்னும் பலவீனப்படுத்துற மாதிரி அமைஞ்ச கிளார்க்குடைய பேட்டிங்குடைய விளைவா ஆஸ்திரேலிய அணி 659 ரன்களுக்கு 3 விக்கெட் என்ற வலுவான நிலையை நோக்கி நகர்ந்தாங்க. சிறப்பாக விளையாடின கிளார்க் 329 ரன்கள் எடுத்து கடைசி வரை நாட் அவுட்ல இருக்க அதை தொடர்ந்து இந்திய அணிக்கு பேட்டிங் பண்ற வாய்ப்பை ஆஸ்திரேலியா கொடுத்தாங்க. இந்த சூழல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 2 போட்டிகள்லையும் சொதப்பி இருந்த கௌதம் கம்பீர் தன்னுடைய புவர் ஃபானை உடைக்கிறதுக்கு மாதிரி சிறப்பாக விளையாடி 83 ரன்களை எடுக்க, மறுபக்கம் அதிரடியான ஆட்டத்தை கையில் எடுத்த VVS லக்ஷ்மணும் 66 ரன்களை சேர்க்க, சிறப்பாகவும் பொறுப்பாகவும் விளையாடின டெண்டுல்கர் 80 ரன்களை எடுக்கன்னு சொல்லி முக்கியமான சில கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்தாலும் இது இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்கிறதுக்கு போதுமானதா இல்லை. கடைசி துருப்பு சேட்டா களமிறங்கி இருந்த அஸ்வினும் அதிரடியா விளையாடி பிரிஸ்கா ஒரு 62 ரன்களை எடுக்க டீமுடைய ஸ்கோர் 400 ஒரு நிலை எட்டினாலும் இந்திய அணி கடைசில இன்னிங்ஸ் தோல்வியை மட்டுமே தழுவுற ஒரு சூழல் உருவாச்சு. அதை தொடர்ந்து பர்த்ல இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் 3வது டெஸ்ட்ல மோத இந்த டெஸ்ட்லையும் இந்தியாவுடைய பேட்டிங்ல இருந்து லக்ஷ்மன் 31, சேவாக் 31, கோலி 44 அப்படின்ற டீசென்டான கான்ட்ரிபியூஷன்ஸை தவிர ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எதுவுமே வராதோடைய விளைவு 160 ரன்களுக்கு இந்திய அணி எல்லா விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட் ஆச்சு. அதை தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணியோடைய பேட்டிங் ஓப்பனிங்கே அசத்தலாம் அமைஞ்சது. ஓப்பனர் எட்கவன் 74 ரன்களை எடுத்து அவுட் ஆக, இன்னொரு பக்கம் அதிரடிய அதாவது இப்போ உள்ள T20 பேட்டிங்கை டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒயிட்ஸை விளையாடி காட்டினாரு டேவிட் வார்னர். சிறப்பாக விளையாடின வார்னர் 20 பவுண்டரிகள் மற்றும் 5 சிக்ஸர்களோட 159 பந்துகளில் 180 ரன்களை வெளுத்து இந்தியாவுடைய பவுலிங்கை பந்தாடினார். வார்னருடைய விக்கெட்டை தொடர்ந்து இந்தியாவுடைய பவுலிங் கொஞ்சம் கொஞ்சமா தலை தூக்க ஆரம்பிச்சது.
அதை லீட் பண்ணவர் இந்தியாவுடைய அப்போ டீமுடைய ஸ்பியர் ஹெட்டாக இருந்த உமேஷ் யாதவ். சிறப்பாக பந்து வீசின யாதவ் தன்னுடைய டேலியில் 5 விக்கெட்டுகளை சேர்க்க ஆஸ்திரேலியா அணி ஒரு கட்டத்தில் 200 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டுன்னு வலுவான நிலையில் இருந்து 369 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆச்சு. அதை தொடர்ந்து இந்திய அணி மீண்டும் பேட்டிங்க்கு வர இந்தியாவுடைய பேட்டிங் படு கேவலமாக இருந்தது. லக்ஷ்மனுடைய 44 மற்றும் கோலியுடைய 75 தவிர எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு இந்திய அணிக்கு சிறப்பாகவே அமையல. இதோடைய விளைவாக இந்திய அணி 171 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக மீண்டும் ஒரு முறை ஆஸ்திரேலியாவுக்கிட்ட மற்றும் ஒரு இன்னிங்ஸ் தோல்வியை பரிசா அடைஞ்சாங்க. இதை தொடர்ந்து மால்டட் மெல்போர்ன், ஷேம்டட் சிட்னி, பமல்டட் பெர்த்னு சொல்லி இந்திய பத்திரிகைகள் இந்திய அணியை சாடி எழுத ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து அடிலைட்ல இந்திய அணி மீண்டும் ஒரு போட்டியில மோத அந்த போட்டியும் இந்திய அணிக்கு முற்றிலும் பாதகமாக அமைஞ்சது. என்னதான் ஓப்பனர்கள் மற்றும் ஒன்-டவுன் இறங்கின மார்ஷ் சொதப்பினாலும் அதை தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின ரிக்கி பாண்டிங் 221 ரன்களையும், அதிரடி ஆட்டத்தை கையில் எடுத்த மைக்கேல் கிளார்க் 210 ரன்களையும் எடுத்து ஆஸ்திரேலியாவை வேற லெவல் ஸ்கோருக்கு கூட்டிட்டு போனாங்க. அதை தொடர்ந்து இந்திய அணி பேட்டிங்க்கு வர இந்திய அணியுடைய ஓபனர் மற்றும் அந்த மேட்ச்ல ஸ்டாண்டிங் கேப்டனாக இருந்த வீரேந்தர் சேவாக் 67 ரன்களை எடுத்து ஒரு டீசென்டான ஸ்டார்ட்டை கொடுத்தாலும் அது மற்ற தரப்புல இருந்து இந்திய அணிக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்கவே இல்லை. அதை தொடர்ந்து நம்பர் 6 களமிறங்கின விராட் கோலி ரித்திமன் சாகாவை துணைக்கு வச்சுக்கிட்டு சிறப்பான ஒரு இன்னிங்ஸை கட்டமைச்சு தன்னுடைய முதலாவது டெஸ்ட் சதத்தை பூர்த்தி பண்ண பின்னாடி தேவையான சப்போர்ட் இல்லாததுடைய விளைவு இந்திய அணி வெறும் 272 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆச்சு. அதை தொடர்ந்து இந்திய அணியுடைய கிட்ட வாங்கின பெரிய லீடை இன்னும் பெருசாக்குற விதமா ஆஸ்திரேலியாவுடைய பேட்டிங் அமைய 2வது இன்னிங்ஸ்ல பாண்டிங் மேலும் ஒரு ஹாஃப் செஞ்சுரியை அடிச்சார். இப்படி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ண இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய பொறுப்பில்லாத பேட்டிங்கோடைய விளைவா 2வது இன்னிங்ஸ்லையும் மிக மோசமாக விளையாடின இந்தியன் டீம் கடைசியில் வெறும் 201 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 4-0 அப்படின்னு சொல்லி டெஸ்ட் தொடரை இழந்தாங்க. இந்திய அணிக்கு கிடைச்ச ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, முதல் 2 போட்டிகளில் மிக மோசமாக சொதப்பின விராட் கோலி 3வது மற்றும் 4வது போட்டிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் கண்டு 4வது போட்டியில் சதம் அடித்தது மட்டும்தான். இந்த ஒட்டுமொத்த தொடர்லையும் இந்திய அணி சார்பா அடிக்கப்பட்ட சதம் எத்தனைன்னு கேட்டோம்னா, விராட் கோலி அடித்த ஒரே ஒரு சதம் மட்டுமே. முதல் போட்டியில் டெண்டுல்கர் அவருடைய ஸ்டம்பை எங்கே பறி கொடுத்தாரோ அந்த இடத்துல இந்திய அணியுடைய ஹோப்ஸ் முழுக்கவே டென்ட் ஆகி கடைசியில் விராட் கோலி என்னதான் செஞ்சுரி அடிச்சு காப்பாற்ற முயற்சி பண்ணாலும் கடைசி வரைக்கும் இந்திய அணியை காப்பாற்ற முடியாத ஒரு இக்கட்டான நிலையில 4-0 சொல்லி மீண்டும் ஒரு ஓவர்சீஸ் லாஸ் ஆக டோனி அண்ட் கோக்கு இந்த தொடர் அமைஞ்சது. ஸோ அடுத்த வீடியோவில் 2014 மற்றும் 2018 நடந்த பிஜிடி டவுன் அண்டர் சீரீஸ்க்கான ரிவ்யூஸை வேகமாக பார்த்துருவோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பிஜிடி சீரீஸ் எது? இப்போ நம்ம ரீகேப்பாக பார்த்த 2007 மற்றும் 2011 உங்களுக்கு பிடிச்ச பிஜிடி சீரீஸ் பர்ஃபார்மன்ஸ் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியாவுடைய 4-0 ஒயிட் வாஷ் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா இன் 2011 இதுக்கு டோனியோடைய கேப்டன்சி காரணம்னு நினைக்கிறீங்களா, அல்லது இந்தியாவுடைய பொறுப்பில்லாத பேட்டிங் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் 11 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் 11 குடும்பத்தோடு இணைந்திருங்கள், தோள் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.